ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு நாம ரெட் வெல்வெட் ட்ரெஷ்லெஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மில்க் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு வினிகர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டிங்க்கு வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரையும் பட்டரையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரெட் வெல்வெட் எசன்ஸ் இருந்தாலும் ரெட் வெல்வெட் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். சீவ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். மைதா 180 கிராம்ஸ். எதுவுமே இப்போதைக்கு மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே சீவ் பண்ணிவிட்டு மேலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அந்த பவுடர் இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு மேலே அந்த மில்க் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா கர்டில் ஆகிடும் எல்லாமே. ஸோ இப்போ ஆயிலும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக லிக்விட் ஆனதுக்கப்புறம் அந்த மில்க்கை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக கர்டில் ஆகிடும் அந்த வினிகர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக விஸ்க் வச்சு இருக்கிற அந்த லம்ப்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓவர் பீட் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஒரு 8 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். 8 இன்ச் ஸ்கொயர் டின்னில் இப்போ போர் பண்ணிவிட்டு இப்போ பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ 35 மினிட்ஸ் பேக்கிங் டைம் கொடுக்குறேன். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ அடுத்து ஐசிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். நான் கொஞ்சம் பட்டர், க்ரீம் சீஸ், ஐசிங் சுகர் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அடுத்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் ஒரு மில்க் மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணாமல் எடுத்துட்டு அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் பேக் ஆகிடுச்சு. மேலே இருக்கிற லேயர் மாத்திரம் டெக்கரேஷனுக்காக எடுத்துக்கலாம். இப்போ கேக்கை பின்பக்கமாக திருப்பி வச்சுட்டு ஃபோர்க் வச்சு பிரிக் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் சுற்றி பட்டர் பேப்பர் மட்டும் ஒட்டியிருக்கேன் அந்த கேக்கில். இப்போ நான் அந்த மிக்சர் சொன்னேன் இல்லைங்களா, விப்பிங் க்ரீம் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மிக்சரை மேலே போர் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த க்ரீம் எல்லாமே அந்த கேக்குள்ளே போயிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து அந்த பட்டர், ஐசிங் சுகர் அண்ட் க்ரீம் சீஸ் 3த்தையும் பீட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சதை மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம். ரெகுலர் ரெட் வெல்வெட் கேக்கோட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ விப்பிங் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சமாக அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட டாப் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் டெக்ஸ்சர் வரும். அதை வந்து நீங்கள் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு 6 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.